குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிழமை டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 25, 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா அவசர நிலை பிரகடனத்தை பற்றி பார்த்திங்கன்னா நேற்று பதவி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காரு. ஜூன் 25, 1975 பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாரால் பார்த்திங்கன்னா அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா? இதெல்லாம் ஸ்கூல் புக் டேட்டாலே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வன்னியர்களுக்கு பார்த்திங்கன்னா 10.5% இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. அந்த தரவுகளை பார்த்திங்கன்னா ஒன்றாக திரட்டி இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா அதன் அடிப்படையில் வழங்கினா பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தால் பார்த்திங்கன்னா ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் பார்த்திங்கன்னா ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வன்னியர்களுக்கு பார்த்திங்கன்னா 10.5% இடஒதுக்கீடு பற்றி பார்த்திங்கன்னா டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் பார்த்திங்கன்னா ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோமிபிசோல் இந்த மருந்து பார்த்திங்கன்னா மெத்தனாலுக்கு பார்த்திங்கன்னா மெத்தனால் முறிவுக்காக பயன்படுத்துகிற மருந்து, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் குகானந்தம் காலமாயிட்டார். தொற்றுநோய் நிபுணர் பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப வருஷமாக டாக்டராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் உள்ள தொற்றுநோய் மருத்துவமனை இயக்குநராகவும் மாவட்ட தலைமை சுகாதார அதிகாரியும் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காலரா தொற்றை ஏற்படுத்தும் பாக்டீரியாவில் புதிய வகையை கண்டறிந்தவர் இவர். ஓகேங்களா? இது முக்கியமானது. அதற்கு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறார். ஓகேங்களா? அதுமாரி தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. சரிங்களா? முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க, பேர்லாம் முக்கியமானது. அடுத்து பார்த்திங்கன்னா 18வது மக்களவை உறுப்பினர்கள்லாம் பார்த்திங்கன்னா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இது நம்ம ரெகுலராக பார்க்குறது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் முதல் பார்த்திங்கன்னா அச்சு இயந்திரத்தை நிறுவிய தமிழுக்கு பெருமை சேர்த்த சீகன் பாலுக்கு பார்த்திங்கன்னா சிலையுடைய அரங்கம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் வெளிப்படுத்திய தொல்லியல் துறை தலைமை இயக்குநராக பணிபுரிந்த சர் ஜான் ஹூபர்ட் மார்ஷல் அவருக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் 50 லட்ச ரூபாய் செலவில் பார்த்திங்கன்னா சிலை நிறுவனப்படும். அது இல்லாமல் அறிவியல் அறிஞர் ஜிடி நாயுடுக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் 50 லட்சம் செலவில் பார்த்திங்கன்னா உருவச்சிலை நிறுவப்படும். திருவள்ளூர் மாவட்டம் திருவல்லிக்கேணியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு பார்த்திங்கன்னா 50 லட்ச ரூபாய் செலவில் சிலை நிறுவனப்படும். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் 50 லட்ச ரூபாய் செலவில் பார்த்திங்கன்னா திருவுருவச் சிலை நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமானது பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்ட அக்டோபர் 12ஆம் ஆண்டு அந்த நாளை பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் செம்மொழி திருநாள் விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கலைஞர் பெயரில் பார்த்திங்கன்னா புதிய விருதுகள் அளிக்கப்படுது. கலைஞரோட வழியை பின்பற்றி தமிழுக்காக மிகப்பெரிய பங்காற்றியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. இந்த விருதுக்கான விருது தொகை பார்த்திங்கன்னா 10 லட்சமும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் பொன்னாடை தகுதியுரை ஆகியவை வழங்கப்படும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு திட்டம் பார்த்திங்கன்னா அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எந்தவித இடர்பாடும் இன்றி பார்த்திங்கன்னா தொடர்ந்து பள்ளிக்கு வரியை புரியும் பொருட்டு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்படும் இடையூறுகளை கருத்தில் கொண்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஆலோசனை வழங்குகிற திட்டம் தான் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு திட்டம். ஓகேங்களா? அவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கு அகல் விளக்கு என்னும் திட்டம் பார்த்திங்கன்னா 50 லட்ச ரூபாய் செலவில் பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படுது. இது பார்த்திங்கன்னா இணையத்தையும் எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துது அப்படின்னு கொடுத்து வழிகாட்டுதல் வகுப்பு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களை கொண்ட குழு அமைக்க இருக்கிறாங்க. அந்த குழுலாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறந்த வழிகாட்டுதலை கொடுக்க போகிறாங்க. இந்த திட்டத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு திட்டம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாநில சட்டப்பேரவையில் பார்த்திங்கன்னா கேரளா அப்படின்றத கேரளம் அப்படின்ற மாற்றக்கோரிய தீர்மானம் நிறைவேற்றிருக்கு கேரளா மாநிலத்தில். அதாவது மலையாளத்தில் கேரளம் என அழைக்கப்படும் மாநிலத்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் அட்டவணையில் பார்த்திங்கன்னா மாநிலங்களுடைய பெயர் பட்டியல் இருக்குது. அதில் கேரளான்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் மாநிலத்தின் பெயரை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிரிவு 3 ஆர்டிகல் 3 தான் பார்த்திங்கன்னா மாநிலங்களோட பெயர் மாற்றுறதுக்கான ஆர்டிகல். அதில் எங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள இந்திய மொழிகளிலும் கேரள மாநிலத்தின் அப்படின்னா கேரளாவில் தான் இருக்குது. அதையும் கேரளம் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அட்டவணை 8 பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அலுவலக மொழிகள் குறித்த அட்டவணை. இதில் பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தில் மலையாளம் அப்படின்றது இல்லையா, அதில் கேரளான்றதை எடுத்துகிட்டு கேரளம் அப்படின்னு மாற்றி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உளவுத்துறை இயக்குநராக பார்த்திங்கன்னா தபன்குமார் பார்த்திங்கன்னா மேலும் ஓராண்டுகள் பார்த்திங்கன்னா பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்காரு. உள்நாட்டு உளவு பார்க்கும் ஐபி. ஓகேங்களா? ஐபியோட இயக்குநரான தபன்குமார் டேகா பார்த்திங்கன்னா பதவிக்காலம் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் நரேந்திர மோடி இதையே வந்து பார்த்திங்கன்னா தீஸ்தா நதிநீர் சேமிப்பு மேலாண்மை திட்டம் வந்து தொடர்பான பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, இந்த தீஸ்தா நதி திட்டம் வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையேன்னு கேட்டாங்கன்னா வங்கதேசம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இடையானதான் தீஸ்தா நதி. ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா 3 புதிய சாதனைகளை படைச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா T20 கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 200 சிக்ஸர்களை விளாசிய முதல் வீரர் என்ற உலக சாதனையை படைச்சிருக்காரு. மேலும் ஒரே அணிக்கு எதிராக அதிக சிக்ஸர்களை விளாசிய வீரர் அப்படின்ற பட்டமும் வந்து இவருக்கு தான் வந்திருக்கு. அதேமாதிரி T20 கிரிக்கெட்டில் அதிக ரன்களை எடுத்த வீரர் அப்படின்ற சாதனையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் இருக்கார். இவருக்கு அடுத்து 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாபர் ஆசம், 3ஆவது இடத்துல விராட் கோலி அவர்களும் இருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் டாமி பால் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால்டிமோரில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா டாலி அப்படின்ற கப்பல் வந்து புறப்பட்டுச்சு. நம்ம பார்த்தோம் 3 மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டாலின்ற இலங்கைக்கு ட்ராவல் பண்ணுற ஒரு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பாலத்தின் மீது மோதி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சேதாரம் ஆயிடுச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா பால்டிமோர் நகரில் ஆற்றுப்பாலத்தில் இடித்து சேதப்படுத்தி டாலி சரக்கு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அங்கேருந்து கிளம்பியிருக்கு. இந்த சரக்கு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா பால்டிமோர் நகரில் உள்ள பஸ்கோ அப்படின்ற நதி வழியாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் மாதம் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த பாலத்தின் மோதி இருந்தது. இதில் வந்து அந்த பாலம் இடிந்து விழுந்து 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா வங்கி ஓகேங்களா BOM ஓகேங்களா இந்த ஆண்டு 2023-24ஆம் ஆண்டுக்கான பங்கு ஈவுத்தொகையாக ரூபாய் 857.16 கோடி வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முதன்முறையாக வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை வங்கியான மகாராஷ்டிரா வங்கி வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. சரிங்களா, வெம்பங்கோட்டை அகழாயில் வந்து பார்த்திங்கன்னா சுடுமண் பொம்மை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வெம்பங்கோட்டை எங்கே இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். வெம்பங்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதுவே போதுமானது. இது தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவே போதுமானது. நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துட்டு அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் நேமான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த PDF இருக்கும், நீங்கள் தாராளமாக எடுத்து படிச்சிக்கலாம். அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.